வெல்கம் டு ஒய் ஸ்டுடியோஸ் தமிழ் மக்களே. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏன் என்னோட பழைய காரான ரெனால்ட் குவிட்டை விற்றுட்டு இந்த ஸ்கோடா கைலாக் வாங்கணும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த காரை வந்து நான் பார்த்தீங்கன்னா 2017 வாங்கினேன். வாங்கும்போது 4 லட்ச ரூபா இருந்துச்சு இந்த காரு. ஆர்எக்ஸ்எல் வேரியண்ட்டு. இப்போ வரைக்குமே எனக்கு வந்து ரெனால்ட் குவிட் வந்து ஒரு ஃபேவரட்டான கார் தான். ஒவ்வொரு பிகினருக்குமே வந்து ஒரு கார் வாங்கணும்னு ஒரு ட்ரீம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நான் ரெனால்ட் குவிட்டை தான் சஜஸ்ட் பண்ணுவேன். அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு பிகினருக்கான கார் மாதிரியே இருக்கும். ஒரு பிகினர் என்னென்னலாம் எதிர்பார்ப்பாங்க, அவங்க அப்படி வந்து உங்களுக்கு வந்து அந்த டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸே ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு ஃப்ரெஷ்ஷாக புதுசாக ட்ரைவ் பண்ணுறவங்களுக்கு அந்த டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ரெனால்ட் குவிட்டில். இருந்தாலும் நான் ஏன் விற்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2017 வாங்கி ஒரு 8 வருஷம் ஓட்டிட்டேன். ஒரு 50,000 கிலோமீட்டர் ஓட்டிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து வேறு ஒரு கார் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காகவும், ரெண்டாவது ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கனால நமக்கு கொஞ்சம் கூடுதல் ஸ்பேஸ் கிடைச்சா நல்லாயிருக்குன்றதுக்காகவும் நான் வந்து ரெனால்ட் குவிட் விற்றுட்டு ஸ்கோடா கைலாக் வாங்கினேன். நான் ஏன் ஸ்கோடா கைலாக்கை சூஸ் பண்ணேன், 3XO, ஹுண்டாய் வென்யூ, நெக்ஸான் இந்த மாதிரி காம்பாக்ட் எஸ்யூலாம் இருக்கும்போது நான் ஏன் ஸ்கோடா கைலாக்கை சூஸ் பண்ணேன் அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.